அமெரிக்கா அதிபர் செனட் மற்றும் காங்கிரஸ் கட்சியில தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த வாய்ப்பில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க அதிபருடைய இந்த சீர்திருத்தங்கள் எதிராக மக்கள் ஏன் போராடுகிறார்கள்? வெளிநாட்டு விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் சமாதானங்களை மேற்கொள்கிறார். பலஸ்தீன் விவகாரத்தில் அவர் மேற்கொண்டார். உக்ரைன் விவகாரத்தில் இன்றும் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சைபீரியா விவகாரத்தில், இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் நிறைய சொல்றார். அவர் எல்லாவற்றிலும் சமாதான தூதன், மேன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பலம் என்ன, பலவீனம் என்ன? இந்த பேரணியில அவர் ஒரு வலதுசாரியாகத்தான் பார்க்கப்படுகிறார். அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு, மெக்சிகன் இந்தியாவினர்களில் உள்ள அலவுடு பண்றதில்ல. வெளிநாட்டிலிருந்து படிக்க வந்தால் H1B விசாவில் $1,00,000 ரெசிப்ராக்கல் டேரிஃப், இப்படி நிறைய விஷயங்கள். கனடாவை 51வது ஸ்டேட்டாக இணைத்துக் கொள்ள வேண்டும், கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அமெரிக்க மக்களுக்கு இது ஒரு பெரும் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது.